வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்ரீஜா தான் அப்படின்னு நம்ம அயலியும் இசையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்ரீஜா தான் இந்த கிஃப்ட் பாக்ஸை சுபத்ரா அத்தை கிட்ட கொடுத்துருக்கா. இந்த கிஃப்ட்டு வேற எங்கேயும் மாற்ற முடியலை. இதன் மாற்றினதே ஸ்ரீஜா தான். இவளுக்கு ஒருத்தங்க இந்த ரவுடி கொடுத்துருக்கான், அவனை நோண்டி நொங்க எடுத்தா போதும் அப்படின்னு அந்த நபரை கண்டுபிடிச்சி அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜாக்கு அப்பா தான் ஸ்ரீஜாட்ட இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொன்னது அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை கொட்டுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இசை சொல்கிறாங்க, இந்த ஸ்ரீஜா இந்த அத்தையை பழிவாங்கிறதுக்காக தான் ராகவ் கையால் தாலியை கட்டிக்கிட்ட, அப்போ இவ தான் இந்த திட்டத்தை போட்டது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அயலி அப்படியே தூள் கிளப்புறாங்க, அடித்து வெளுக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவை உண்மையை கொட்ட வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆமாம், இந்த கிஃப்ட்டை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம ஸ்ரீஜாவுக்கு அப்பாவுக்கு செயல் தானே, ஸ்ரீஜாவுக்கு அப்பாவை இப்போ கம்பி என்ன வச்சிடலாம் அப்படின்னு அதிகாரிகளுக்கு ஃபோன் போட்டு ஸ்ரீஜாவுக்கு அப்பாவை ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜா எங்கள் அம்மா தான் இல்லை, எங்கள் அப்பாவாவது வெளியே வரணும், அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சுபத்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க ஸ்ரீஜாவை. அயலி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா நம்ம ஒரு ஸ்கெட்சை போட்டால் இங்கே அயலினி ஒருத்தி வந்திருக்கா, அவள் எப்படியும் நான் இவங்க சுபத்ரா செய்யலை அப்படின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு பேருக்கா அப்படின்னு சொல்லி நேரம் அயலியாமா அது யார் இங்கே தெரியாதுப்பா, இந்த கல்யாண வீட்டில் தான் சுபத்ரா குடும்பத்து கூட நெருக்கமாக பழகியிருக்காங்க, அப்போ தான் இந்த ஹெல்ப்பை அவங்க பண்ண போகிறாங்க, அப்படியே அவள் யாராக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம், நீ பயப்படாமல் இருக்கு. சுபத்ரா கொஞ்ச நேரத்தில் பெரிய தலைப்பு செய்தியா அவள் சிலை கடத்தல் கும்பல்னி அவள் மானம் செல்வாக்கு எல்லாம் போகிறதுக்கு நியூஸ் ஆட்டு ஹெட்லைனாக வரும், அவள் குடும்பம் நாரம், அந்த அளவுக்கு நான் கொண்டு போயிடலான்னு இருக்கேன், நீ கவலைப்படாதம்மா, இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம தான் செய்தோன்னு சிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜாவுக்கு சொல்லுறாங்க அவங்க அப்பா. நம்ம ஸ்ரீஜா நல்லா பேசி சுபத்ராவை எப்படியாவது அவமானப்படுத்திடணும் அப்படின்னு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு நேராக சுபத்ராட்ட அப்படியே பல்ட்டி அடித்து நடிக்க அவங்க பாருங்க ஒரு நடிப்பு. அப்பப்பா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கவலைப்படாதுங்க, தர்மத்தின் வாழ்ந்தானே சூது கவம், தர்மம் தான் ஜெயிக்கும் கடைசியில், அதே மாதிரி தான் நீங்கள் இதை செய்யலை அப்படின்னு கண்டிப்பாக தெரிய வரும் அத்தை, நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச லாயர் மூலமாக தான் பேசிட்டு வரேன் அப்படின்னு அப்பா கிட்ட பேசிக்கிட்டு லாயர்னு ஒரு பல்ட்டியை தூக்கி அப்படியே அடித்து விட்றாங்க. அதில் நம்ம சுபத்ரா அப்படியே மனம் குளிர்ந்து போயிடறாங்க. என் மூத்த மருமக என்னை மீட்கிறதுக்காக லாயர்கிட்ட வர பேசியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவாயும் விசாலம் இந்த கடை தான் அப்படின்னு இந்த கடையில் போய் விசாரிக்கலான்னா அவங்க சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை தரமாட்டோம்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லை, நம்ம போலீஸ்னு நிரூபித்து தான் ஆகணும் அப்படின்னு ஐடி கார்டை எடுத்து நம்ம சிவா கொடுக்க, என்ன ப்ரோ நீங்கள் போலீஸா அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க நம்ம விசால். அதோட அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிடுங்க நீ அலோவ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துறாங்க. கிஃப்ட்டை இந்த ரவுடி தான் மாற்றிருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடாங்க. இதெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ள நபரோட ஹெல்ப் இல்லாமல் இதெல்லாம் செய்திருக்க வாய்ப்பில்லை ப்ரோ அப்படின்னு சொன்ன நேரம் ஸ்ரீஜா தான் இந்த கிஃப்ட்டை வச்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னு ஸ்ரீஜாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீஜாவை பற்றி பெருசாக இல்லை, ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த இசைக்கு தான் அவளை பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் இசை ஸ்ரீஜா நல்லவே இல்லைன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல நேரம், ஐயோ இசையே அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எப்படி மாறி இருக்கணும் இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லினேன், என்ன நம்ம அவங்கள பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ரவுடிகளை பார்த்துட்டோம்ல, நம்ம இனி தோலை உரிச்சிட வேண்டியதான், இவங்கள கண்டிப்பாக இந்த பயப்படாதுங்க, உங்கள் அம்மா வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தைரியத்தை சொல்லிக்கிட்டு நம்ம விஷாலை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம அயலி கேட்குறாங்க, இந்த பாருங்கள் உங்களுக்கு யாருக்கு மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு நம்ம இசைட்ட கேட்குறாங்க. உங்கள் அத்தைக்கு வேண்டா வெறுப்பா உள்ளவங்க யார் அப்படின்னு கேட்க நேரம், என்ன கேட்டால் இவங்க மூத்த மருமகனி ஸ்ரீஜானி பக்கத்தில் இருக்கால அவளை தான் சொல்லுவேன், அவள் எங்கள் அத்தையை குடும்பத்தை பழி வாங்கணுன்னு தான் ராகு கையால் தாலியை கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லினோம், வேற எங்கே இருக்குது, அப்போ இங்கே தான் கூத்து இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமாம், இவன்
சரியான ஃப்ராடு தானே. இவங்க அம்மா சாவுக்கு எங்க சுபத்ரா அத்தை தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீட்ல பழி வாங்கணும் திட்டத்தோட தான் வீட்ல மருமகனி நுழைஞ்சிருக்கா. இது நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன ஒதுக்கி தள்ளிட்டு அவளை தான் மருமகனி தூக்கிக்கிட்டு எங்க அத்தை தெரியாங்க. ஆனா இவ வந்து பயங்கர மோசமானவ, நினைக்கிற மாதிரி நல்லவ இல்லை அப்படின்னு வந்து சொல்லினாரோ. அதே நேரத்துல விசாலும் நம்ம சிவாயம் வந்து வராங்க. என்ன அப்படின்னு வந்து கேட்கினாரோ. எனக்கு என்னமோ இந்த ஸ்ரீஜா மேலதான் சந்தேகமா இருக்குது இசை சொல்லதை பார்த்தா அப்படின்னு சொல்லினாரு. இசை எப்பவுமே ஸ்ரீஜாவை அப்படிதான் நினைப்பா, அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு வந்து சொல்லினாரு. இல்லை சிவா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்த ஸ்ரீஜா தான் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லினாரு. அந்த நபர் எங்க இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் சேர்ந்து அதோட தோலை உரிக்கிறாங்க. யாருடா உங்களை இந்த கிஃப்டை வந்து கொடுத்தது ஸ்ரீஜா கையில் அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஸ்ரீஜாக்கு அப்பா தான் சொல்லி தான் இந்த கிஃப்டை இங்கே கொண்டு வந்த மேடம், அப்படி எங்களை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களை விடதுக்கா இப்படி எல்லாம் செய்தோம், அவங்க அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க அப்பா இருக்க இடத்த அந்த ரவுடி போட்டு கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போலீஸ் பட்டாளத்தை வர வச்சு அவங்க அப்பாவை கைது செய்கிறாங்க. இந்த கிஃப்டை தர சொன்னது ஸ்ரீஜாவுக்கு அப்பா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு அப்பாவை பிடிச்சாச்சின்னு உள்ள விஷயம் வந்து ஸ்ரீஜாவுக்கு தெரிய வருது. அடடா, எங்கள் அம்மா தான் உயிரோடு இல்லை, எங்கள் அப்பாவாவது வந்து வெளியே நல்லா இருக்கட்டும்னு நினச்சா இப்போ ஜெயிலில் கொண்டு கம்பி என்ன வச்சுட்டாளா இந்த அயலி. யார் இவளுக்குள்ள இவ்வளோ பவர் எங்கேருந்து வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரித்திவிகாக்கு அந்த அயலி சாதாரண ஆளு தானே, அதுக்கு பிறகு இவ்வளோ ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கபிலன் நிச்சயமா இந்த அயலி போலீஸ் தான், அது நல்லாவே தெரியுது, அவளோட செயலில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கபிலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து உண்மையான குற்றவாளி ஸ்ரீஜாவுக்கு அப்பா தான் அப்படின்னு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இது தலைப்பு செய்தியாட்டு வருது. சிலை கடத்தலில் பிரபல தொழில் மியூசிக் பாடகர் இவர் வந்து கம்பி என்னாரு அப்படின்னு வந்து சொல்லினாரோ. அப்போ அந்த காலத்தில் இசையோட பாட்டை திருடி பாடினது இவர் தானா அப்படின்னு வந்து டிவியில் நியூஸை பார்த்துட்டு அப்போ ஸ்ரீஜாக்கு அப்பா இவர் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மை தெரிய வருது. என்னடி அப்பாவெல்லாம் மாற்றி நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க, நீ வந்து இவ்வளோ மோசமானவளா, எதுக்கு ராகவ் கையால் தாலி கட்டிக்கிட்ட அப்படி இப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம சுபத்ரா. அப்போ கூட வாயிலேருந்து வெளியே வரல. ஆனால் இப்போ வேற வழியே இல்லை, சுபத்ராக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலாவது அப்பாவை வெளியே கொண்டு வரணும். இல்லாட்டினா அப்பா பாவம் நம்ம சுபத்ராவை வந்து ஜெயிலில் கம்பி என்ன வச்சு அவள் செய்தியை தலைப்பு செய்தியாக போட்டு விடலான்னு பார்த்தா இப்போ அப்பாய்க்கு வந்து கேவலப்படுத்தும் விதமாக ஆவிச்சு. இப்போ வேற வழியே இல்லை, இந்த சுபத்ரா காலில் விழணும் அப்படின்னு வந்து சுபத்ரா அத்தை தெரியாமல் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த கிஃப்டை தந்துட்டாங்க, நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க, இதுக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு வந்து உருட்டி நம்ம சுபத்ரா கிட்ட காரியம் சாதிக்க பார்க்குறாங்க. அப்போ தான் இசை இல்லை, இவ வேணும்னு தான் பண்ணியிருக்கா அத்தை, இவ உங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் வந்தவ, என்னை நம்புங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அட பாவி, நானே கெஞ்சி கூத்தாடி எங்கள் அப்பா வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தா நீ இப்படி சொல்றியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து உன்னை விட மாட்டேன் இசை அப்படின்னு வந்து முறைக்கிறாங்கங்க.